ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் 847வது நாமாவளியாக ஓம் சுபலக்ஷணாய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி சாமுத்திரிகா சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட நல்ல லக்ஷணங்களை உடைய திருமேனியை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது முருகப்பெருமானுடைய சரீரம் அங்கம் எப்படி இருக்குன்னா நல்ல லட்சணம் உடையதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறார். குமார பரமேஸ்வரன் பராசக்தியினுடைய தவ புதல்வன். பராசக்தி அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னு அபிராமற்ற நினைப்பார். புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்து இருக்கும் உயிர் ஓவியமே அப்படின்னு அடியார்கள்னால் அம்பாளுடைய வர்ணனையை சொல்லுவாள். அப்பேற்பட்ட அந்த பேரழகு வாய்ந்தவர். முருகன்னாலும் அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்பேற்பட்ட அந்த அழகன் எப்படி இருப்பார், அவருடைய அங்க லட்சணங்கள் இதெல்லாம் அவ்வளோ உயர்வாக வர்ணிச்சிருக்கா அடியார்கள், அனுபூதிமான்கள் இவெல்லாம். கலியுகத்திலையும் முருகனுடைய பேரழகை கண்டு ரசிச்சிருக்கா. அப்பேற்பட்ட அந்த இறைவனை திருப்புகழ் அழகாக வர்ணிப்பார். எழுதறிய ஆறு முகமும் அப்படின்வார். அதாவது முருகனுடைய அழகை வரைய முடியாது, ஒரு இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட முடியாது. எழுதறிய ஆறு முகமும் அணிநுதலும் வைரமிடை இட்டு சமைந்த செஞ்சுட்டி கலன்களும் துங்க நீல் பன்னீரு கருணை விழி மலரும் இலகு 17 குழையும் ரத்ன குதம்பையும் பத்ம கரங்களும் செம்பொன் நூலும் மொழி புகழும் உடை மணியும் அரைவடமும் அடி இணையும் முத்தச்சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமரா கிரி குமரியுடன் உருகும் முக்கட் சிவன் பெறும் சத்புத்திர உம்பரதம் தம்பிரானே அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறார். அப்படி முருகனுடைய பேர் அழகு, அவருடைய அங்க லட்சணம், அவருடைய 12 விழிகளும் அவருடைய ஒவ்வொரு விதமான அங்கங்களையும் அவ்வளோ அழகாக இருக்குது. அது சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி லட்சணமாக இருக்கார் அப்படின்னு முருகப்பெருமானுடைய ரூப வர்ணனையாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் சுப லக்ஷணாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.